காலையிலே ஸ்கூல் ரூட்டிங்க. சன்ரைஸ் வந்துட்டு அழகாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. அதான் சும்மா அப்படியே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களுக்கு ஜான் பர்கரில் சாப்பாடு வாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி ஸ்பான்சருக்கு அடுத்து வெளில போய் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி தாங்க, எப்போதும் வெள்ளிக்கிழமை தான் போக சொல்லுவாங்க. என்னன்னு தெரியல, இன்றைக்கே போய் அந்த மீன் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்ல அந்த கடை தான். அந்த மேங்கோ பல்ப்பு போட்டிருக்குல்ல ஒரு கேக்கு கீழே இருக்குல்ல, அந்த ஒரு கேக்கோட விலை நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா. நைட்டு டின்னருக்கு பீஸா ஹட்டுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி இருக்கும். இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், தெரியல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்ஆர் ட்ரக்கப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 6:40. ஸ்கூல் டியூட்டி தாங்க. நம்ம நினச்சோம் ஒரு நாள் மட்டும்தான் நினச்சோம். இன்றைக்கி காலையிலே கால் பண்ணி இன்றைக்கும் போய் விட்ருங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் டெய்லி போகணும் போல். தலைவலி தான் இதுக்கப்புறம். இப்போ தான் 2 பேரையும் ட்ராப் பண்ணேன். இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கு. உள்ள சன்ரைஸ் வந்துட்டு அழகாக இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சன்ரைஸ் செமையாக இருக்குது பாருங்கள். அந்த அழகாக வந்துட்டு மேகத்துக்கு நடுவில் வந்துட்டு அப்படியே இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த ட்ரீக்கும் அதுக்கும். நல்ல வெள்ளங்க. இன்றைக்கி எழுப்பி உள்ள மணி பார்த்தீங்கன்னா 10:19. சாப்பாடு தான் வந்துட்டு வாங்க போகிறேன். இப்போ தான் எந்திரிச்சேன். வாங்கியாச்சுங்க. கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 10:49. கரெக்டாக 10:19 வந்தோமா 30 நிமிஷம். அந்த வரைக்கும் பாருங்கள். ஃபுல் தமிஸு அந்த சாப்பாடு வந்துட்டு இந்த வரைக்கும் பாருங்கள். சாப்பாடு அவ்வளோதான். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. ரெகுலர் டியூட்டி கிடையாது. மணி பார்த்தீங்கன்னா 1:11. ஜான் பர்கரில் போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஸ்கூல் டியூட்டி இன்றைக்கி நம்ம தான் மக்களை போய் பசங்களை அழைச்சிட்டு வந்தோம். ஒரு ஸ்கூல் வந்துட்டு 11:50, இன்னொரு ஸ்கூல் வந்துட்டு 12:30. 2 ஸ்கூலும் நம்ம தான் போய்ட்டு அழைச்சிட்டு வந்தோம். அது வீடியோ எடுக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாவியோட பேட்ரி வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. அந்த பேட்ரி ஒன்று மாற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மலையாளி கடை இருக்குல்ல, அங்கே விற்கும். அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நான் போய்கிட்டுருக்கேன். பேட்ரி மாற்றிட்டு நேராக ஜான் பர்கர் போக வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு இப்போ வாங்க போகிறது வெறும் பசங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். இதை வாங்கி கொடுத்துட்டு அடுத்து எந்த கடையில் போய் வாங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டுக்கு போனால் தான் தெரியும். ஸ்கூல் டியூட்டி அது ஒரு தலைவலிங்க. காலையில் விடும்போது டிராஃபிக் இல்லை, திருப்பி அழைக்க போகும்போது 1/2 மணி நேரத்துக்கு மேலே பார்க்கிங்லேருந்து வண்டி நகரவே மாட்டேங்குது. அதுவும் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போகிறோம். யார் யார் எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டே தெரிய மாட்டேங்குது. பொறுமையாக நின்று அழைச்சிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆகுது. ஜான் பர்கர் வந்தாச்சு மக்களே. கஸ்டமர் சுத்தமாக இல்லை. கடையிலையுமே ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் இருந்தாங்க, சேல்ஸ் பர்சன். அதான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்தேன். ஆளே இல்லை இன்றைக்கி, என்னான்னு தெரியல. ஜான் பர்கரில் பசங்களுக்கு மட்டும்தாங்க சாப்பாடு. அடுத்து நம்ம ஸ்பான்சருக்கு அடுத்து வந்துட்டு வேலை ரெடியாக வந்துடுச்சு. ஆர்டர் பண்ணிட்டாங்களாம். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வாங்க போனோம்ல, அங்கே தான் வந்துட்டு போகிறோம். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை போக சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. இன்றைக்கே போக சொல்கிறாங்க. ஜான் பர்கர்லேருந்து வரும்போது பெப்சி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிரு அப்படின்னாங்க. பெப்சி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து நேராக அங்கே போக வேண்டியது தான். காடை வாங்கிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளம்பியாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 1:41. பெப்சியை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ நேராக போயிட்டு அந்த மீன் கடை இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டு வாங்க போகிறேன். சாரி மக்களே, வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா சுத்தமாக தூக்கமே இல்லை. முன்னாடிலாம் வந்துட்டு நைட் டயத்தில் டியூட்டி போவோம். இப்போ காலையிலே எழுப்பி விட்டுறாங்களா, அதனால் வந்துட்டு தூக்கமே இருக்க மாட்டேங்குது. நைட் டயத்தில் தான் வண்டி கழுவுற மாதிரி இருக்குது. எடிட் பண்ணிட்டு வண்டி கழுவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் போய் வண்டி கழுவுவேன். வண்டி கழுவிட்டு வந்தோம் அப்படின்ட்டிங்கன்னா வந்துட்டு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். அப்புறம் தம்ப்நெயில் மட்டும் எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் தூங்குனேன். அதனால் தூக்கம் இல்லாததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. வாங்கியாச்சு. இந்த வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் சலாத்தா, அது வந்துட்டு மீன் வாங்கியாச்சு. மீன் அந்த மக்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஊர் மாதிரி மசாலாலாம் கிடையாது. அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் வந்துட்டு அந்த ஃப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு ஏதோ தீஞ்ச வாடை வந்துருச்சு போல். அதனால் அந்த ஃப்ளக் பாயிண்ட் 2 வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. நம்ம காலையில் இந்த காய்கறி கடை இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க வேண்டியதான். அதோடு அங்கே உள்ள யாரையாவது ஆளுங்களையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. யாராவது இருக்காங்களான்ட்டு அது வேறு தேடணும். இப்போ எல்லாமே நம்ம தாங்க பார்க்கணும். என் ஃபோனில் கான்டாக்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏசி மெக்கானிக் ஒரு 4 பேர், இந்த எலக்ட்ரிஷியனு, ப்ளம்பரு, ஏகப்பட்ட நம்பர் இருக்குங்க. அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. 5:49. கேக்கு தான் வந்துட்டு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இங்கே மீராமார்ட்டு போகிற வழியில் தான் வந்துட்டு இருக்குது. அங்கே தான் போய் கேக்கு வாங்க போகலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விலை கூட இருக்கும். நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு நான் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. பெட் ஷாப்போட சேர்ந்த மாதிரி வரும் இந்த கேக்கு கடை. இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த மேங்கோ பல்ப்பு போட்டிருக்குல்ல கீழே, அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ வாங்க வந்திருக்கோம். நம்ம ஊர் காசுக்கு அந்த கேக்கு 1000 ரூபாங்க. வாங்கியாச்சு. அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:15. என்ன டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த ஃப்ளக் பாயிண்ட் மாற்ற யாரையாவது அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழைச்சிட்டு வந்தோம், மாற்றிட்டு போயிட்டாங்க. இப்போ காசு கொடுக்கறதுக்காக போகிறேன். சில்லறை இல்லை. சில்லறை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான்
அவங்கள்ட்ட போயிட்டு காசை கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு அந்த பில்லை கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்ட்டு இருக்காங்க. அதனால் நின்று பில்லை வாங்கிட்டு தான் வரணும். வேறு கடையிலலாம் கேட்டால் சில்லறை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே நம்ம மொபைல் ஷாப் இருக்குல்ல, அங்கே தான் போய்ட்டு சில்லறை வாங்க போகிறேன். அடுத்து எப்போ டியூட்டி வரும்னு தெரில. சரியான பசி மக்களே. இங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க வந்திருந்தாங்க. சரி டீ குடிக்க போவோமா அப்படின்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். 3 பேர், ஒரு தமிழ் ஆள், அப்புறம் வந்துட்டு ஒரு ஹிந்திக்காரங்க, மொத்தம் 3 பேர், நான் ஒரு ஆள், மொத்தம் 3 பேர் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். இந்த சந்தை விட்டால் அந்தாண்ட சுற்றி வரணுங்க. அதான் இந்த சந்தில் வந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கே மலையாளி கடை இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு போகிறோம். மலபார் ரெஸ்டாரண்ட் இந்த வரைக்கும் பாருங்கள், வந்தாச்சு. இங்கே தான் வந்துட்டு நம்ம எப்போதும் புரோட்டா பீஃப் கறி வந்துட்டு வாங்குவோம். இன்றைக்கி வந்துட்டு டீ மட்டும்தான் குடிக்க வந்திருக்கோம். அவங்க தான் வந்துட்டு அந்த அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:07. பீஸா ஹட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். நேராக போய் பீஸா ஹட்டு தான் போகணும். இது வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த பீஸா ஹட்டுக்கு நான் காட்டினதில்லை. இல்லை இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி. முன்னாடிலாம் அடிக்கடி வாரம் வாங்குவேன். இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்துட்டு வாங்க வரோம். ஆர்டர் பண்ணிட்டாங்க. நேராக போயிட்டு காசை கொடுத்துட்டு பில்லை வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் கொடுத்துட்டு வாங்க. வாங்கியாச்சுங்க. செம்ம டயர்டாக இருக்கா, அதனால தான் வந்துட்டு காட்டில் உங்களுக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு ஸ்கூல் டியூட்டி இருக்கிறதுனால இதோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன் மக்களே. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன கண் எரியுது. இதுக்கப்புறம் போய்ட்டு எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு வண்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். அதனால தான் இந்த கடைசி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுதுங்க. ஓகேங்க, ஓகே மக்களே. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே மக்களே, பாய்.